வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு சுயாதீனமாகவும் நம்பகமான முறையிலும் இயங்கும் என அமைச்சர் விஜித ஹேரத் கருத்து. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான நாமல் ராஜபக்ஷ 5 மணி நேரம் வாக்குமூலம். தமிழ் கட்சிகள் உள்ளூராட்சி தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் போட்டியிடுவது தொடர்பில் கலந்துரையாடல். மட்டக்களப்பு வாகரை புச்சாங்கு அணியில் சேனை பயிற்சியாளர்களின் குடிசைகள் எரிப்பு. முல்லைத்தீவு வற்றாப்பளை பகுதியில் சிறுவனின் சடலம் மீட்பு. தொடர்வது முதன்மை செய்தி. உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு சுயாதீனமாகவும் நம்பகமான முறையிலும் இயங்கும் என அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். சகல தரப்பினரதும் நம்பிக்கையை வென்றெடுக்கக்கூடிய வகையில் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பான கலந்துரையாடல்கள் சம்பந்தப்பட்ட சகல தரப்பினரையும் உள்ளடக்கி முன்னெடுக்கப்படும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். இலங்கையில் இடம்பெற்ற வன்முறைகள் தொடர்பில் விசாரிப்பதற்கான ஆணை ஆட்கட்டமைப்புக்கு வழங்கப்படும். இவ்வாறு நாட்டின் அரசியலமைப்புக்கு அமைவாக ஸ்தாபிக்கப்படும் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு சுயாதீனமாகவும் நம்பகமான முறையிலும் இயங்கும் என அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 58வது கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் ஜெனீவாவில் ஆரம்பமானது. இக்கூட்டத்தொடரின் நேற்றைய அமர்வில் இலங்கை சார்பில் உரையாற்றிய வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் நாட்டின் மனித உரிமைகள் நிலவரத்தை மேம்படுத்துவதற்கு தமது அரசாங்கம் முன்னெடுத்திருக்கும் நடவடிக்கைகள் குறித்தும் தெளிவுபடுத்தினார். These elections reflected a unified voice from people of all regions of the country. இலங்கையில் இடம்பெற்ற வன்முறைகள் தொடர்பில் விசாரிப்பதற்கான ஆணை அக்கட்டமைப்புக்கு வழங்கப்படும். இவ்வாறு நாட்டின் அரசியலமைப்புக்கு அமைவாக ஸ்தாபிக்கப்படும் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு சுயாதீனமாகவும் நம்பகமான முறையிலும் இயங்கும் எனவும் குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 58வது கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் ஜெனீவாவில் ஆரம்பமானது. இக்கூட்டத்தொடரின் நேற்றைய அமர்வில் இலங்கை சார்பில் உரையாற்றிய வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் நாட்டின் மனித உரிமைகள் நிலவரத்தை மேம்படுத்துவதற்கு தமது அரசாங்கம் முன்னெடுத்திருக்கும் நடவடிக்கைகள் குறித்து தெளிவுபடுத்தினார். அங்கு அவர் மேலும் கூறியதாவது, பாகங்களையும் சேர்ந்த மக்கள் பெரும்பான்மை வாக்குகளூடாக எம்மை தெரிவு செய்தனர். அதனையடுத்து இலங்கை வரலாற்றிலேயே எம்மால் கட்டமைக்கப்பட்ட நாடாளுமன்றமே மலையகத்தைச் சேர்ந்த இருவர் உள்ளடங்கலாக அதிகளவு பெண் பிரதிநிதிகளையும் மாற்றுத்திறனாளி ஒருவரையும் உள்ளடக்கிய சகல தரப்பினருக்குமான பிரதிநிதித்துவத்துடன் கூடிய நாடாளுமன்றமாக திகழ்கிறது. தற்போது நாட்டின் பொருளாதாரம் ஸ்திரமடைந்திருப்பதுடன் அதனை சகலருக்குமான சம பங்கீட்டை உறுதிப்படுத்தக்கூடிய பொருளாதாரமாக நிலை மாற்றமடைய செய்வதை நோக்கி நாம் பயணிக்கின்றோம். அதேபோன்று எமது அரசாங்கம் சமர்ப்பித்துள்ள 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் சமூக பாதுகாப்பு செயற்திட்டங்களுக்கு அதிகளவான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதனூடாக நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருக்கும் மக்களுக்கான நிவாரணத்தை வழங்கியிருக்கின்றோம். அது மாத்திரமன்றி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மேல்குடியேற்றம், வீடமைப்பு மற்றும் நட்டையீடு வழங்கல் ஆகியவற்றுக்கு அவசியமான நிதியொதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதேவேளை நாம் புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தினூடாக நேர்மை தன்மை வாய்ந்ததும் பொறுப்பு கூறத்தக்கதுமான ஆட்சி நிர்வாக முறைமையொன்றை நாட்டில் கட்டியெழுப்புவதற்கு உத்தேசித்துள்ளோம். அடுத்ததாக தேசிய ஒற்றுமை, நல்லிணக்கம் ஆகியவற்றை மேம்படுத்துவதை இலக்காக கொண்டு எமது அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதற்கு உறுதி பூண்டிருக்கிறது. அதன் பிரகாரம் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம், இழப்பீட்டுக்கான அலுவலகம், தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அலுவலகம் உள்ளிட்ட உள்ளக பொறிமுறைகள் மேலும் வலுப்படுத்தப்படுவதுடன் அவை சுயாதீனமாகவும் நம்பகத்தன்மை வாய்ந்த முறையிலும் இயங்குவது உறுதி செய்யப்படும். அதேபோன்று சகல தரப்பினரதும் நம்பிக்கையை வென்றெடுக்கக்கூடிய வகையில் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பாக கலந்துரையாடல்கள் சம்பந்தப்பட்ட சகல தரப்பினரையும் உள்ளடக்கி முன்னெடுக்கப்படும். இலங்கையில் இடம்பெற்ற வன்முறைகள் தொடர்பில் விசாரிப்பதற்கான ஆணை அக்கட்டமைப்புக்கு வழங்கப்படும். இவ்வாறு நாட்டின் அரசியலமைப்புக்கு அமைவாக ஸ்தாபிக்கப்படும் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு சுயாதீனமாகவும் நம்பகமான முறையிலும் இயங்கும். மேலும் எமது நாடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை உள்ளடங்கலாக ஐக்கிய நாடுகள் சபையின் முகவரமைப்புகளிலும் உபக்குழுக்களிலும் அங்கம் வகிக்கின்றது. அக்குழுக்களினால் மேற்கொள்ளப்படும் கூட்டங்கள் மற்றும் மீளாய்வுகளில் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி பங்கேற்கின்றது. நாட்டின் தேசிய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக இந்த ஒத்துழைப்பை தொடர்ந்து வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் என்றார்.
Sri Lanka stands ready to support this Council in addressing the pressing global challenges in a balanced and holistic manner in line with its founding principles of universality, impartiality, objectivity, and non-selectivity. We believe that states must be encouraged and empowered to address their challenges through robust national human rights frameworks, supplemented by assistance upon request. We will continue to work in a constructive spirit of dialogue and cooperation with the UN and this Council within our national குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான நாமல் ராஜபக்ஷ 5 மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். சர்ச்சைக்குரிய ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய வாக்குமூலம் அளிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அங்கிருந்து வெளியேறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார். அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக வாக்குமூலம் அளித்துள்ளார். 2013ஆம் ஆண்டில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் 6 ஏர்பஸ் A330 விமானங்களையும் 8 A350 விமானங்களையும் வாங்கிய போது ஏர்பஸ் மற்றும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இடையே நடந்த முறையற்ற நிதி பரிவர்த்தனை குறித்து குற்றச்சாட்டுகள் எழுந்தன. ஏர்பஸ் தொடர்பாக வெளிநாட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் மூலம் இந்த குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்த விமானங்களை விற்பனை செய்வதற்கு முன்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதான நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மனைவி நியோமாலி விஜயநாயக்கவுக்கு ஏர்பஸ் நிறுவனம் லஞ்சம் கொடுத்ததாக ஆவணங்கள் கூறுகின்றன. அந்த தகவலின்படி விமான ஒப்பந்தத்திற்கு முன்னர் கபில சந்திரசேனவின் மனைவிக்கு 16 மில்லியன் அமெரிக்க டாலர் இலஞ்சம் கொடுப்பது குறித்து ஏர்பஸ் கலந்துரையாடியதாகவும் அதே நோக்கத்திற்காக புருனேயில் நிறுவப்பட்ட ஒரு நிறுவனத்திற்கு குறைந்தது 2 மில்லியன் அமெரிக்க டாலர் வரவு வைக்கப்பட்டுள்ளமையும் தெரிய வந்தது. அதன்படி சர்ச்சைக்குரிய பரிவர்த்தனை குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணையை தொடங்கியதுடன் 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் திகதி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் பிரதான நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மற்றும் அவரது மனைவி நியோமாலி விஜயநாயக்க ஆகியோர் கைது செய்யப்பட்டு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். பின்னர் அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்தன. இந்த சூழலில் சர்ச்சைக்குரிய ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்தார். இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் போல் ஸ்டீபன்ஸ் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோர் இடையிலான விசேட சந்திப்பொன்று இன்று நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய பிரதி உயர்ஸ்தானிகர் லலிதா கபூர் மற்றும் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் 2வது செயலாளர் மேத்யூ லாட் ஆகியோர் பங்கேற்றனர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகருக்கும் இடையில் நாட்டில் நிலவும் பல்வேறு சமூக பொருளாதார மற்றும் அரசியல் விடயங்கள் தொடர்பில் இங்கு நீண்ட நேர கருத்து பரிமாற்றம் நடைபெற்றது. தற்போதைய அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டம் குறித்தும் கிட்டிய காலத்தில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்தும் எதிர்க்கட்சித் தலைவர் உயர்ஸ்தானிகருக்கு இதன்போது தெளிவூட்டினார். தற்போதைய வங்குரோத்து நிலையில் இருந்து நாட்டை மீட்டெடுக்க தேவையான ஒத்துழைப்புகளை தொடர்ந்து பெற்றுத் தருமாறும் எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் கோரிக்கை விடுத்தார். தமிழ் கட்சிகள் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் போட்டியிடுவது தொடர்பிலான கலந்துரையாடல் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. தமிழ் கட்சிகள் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் சங்கு சின்னத்தில் போட்டியிடுவது தொடர்பில் இணக்கத்தை ஏற்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் இன்று யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் இடம்பெற்றது. இதில் புளொட் அமைப்பின் தலைவர் தானா சித்தார்த்தன், EPRLF தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், டெலு ஊடக பேச்சாளர் குருசுவாமி சுரேந்திரன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் நாவண்ணா ஸ்ரீகாந்தா, ஜனநாயக போராளிகள் கட்சியின் சார்பில் வேந்தன், தமிழ் மக்கள் கூட்டணி சார்பில் வீணா மணிவண்ணன், சமத்துவ கட்சியின் தலைவர் மூனா சந்திரகுமார், ஜனநாயக தமிழ் அரசு கூட்டமைப்பின் சார்பில் நாவலன், பாவண்ணா கஜதீபன் உள்ளிட்ட சிலர் பங்கேற்றனர். இருப்பினும் குறித்த கலந்துரையாடலில் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் சார்பில் பிரதிநிதிகள் எவரும் பங்கேற்கவில்லை. வடக்கு கிழக்கில்
ஒரு தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் உள்ளடக்கி நாங்கள் இந்த தேர்தலை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதற்கூடாக நிச்சயமாக தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகளாக தமிழ் மக்களினுடைய சகல பிரச்சனைகளை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்களை அந்த பிரதிநிதிகளாக தெரிய வேண்டும் என்பது நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. ஆகவே இந்த கூட்டணி என்பது இதுடன் முடிந்து விடாது. இதில் இன்னும் பல பேர் இணையலாம். ஒரு பரந்துபட்ட கூட்டணியாக வடக்கு கிழக்கு உள்ளடக்கிய பிரதேசத்தில் அந்த பரந்துபட்ட கூட்டணியாக நாங்கள் இதனை உருவாக்க விரும்புகின்றோம். அதற்கான முயற்சிகள் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய எமது கட்சி தலைமைகளால் அந்த பொறுப்புகள் அந்த விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த கூட்டு என்பது இத்துடன் முடிந்து விடுவதில்லை. இது எமது ஒரு அரசியல் ரீதியாகவும் எல்லோரும் அதனை இன்று வற்புறுத்தி கூறியிருக்கிறார்கள். இது வரும் தேர்தல் கூட்டு அல்ல, அரசியல் ரீதியாக நாங்கள் எல்லோரும் இணைந்து செயற்பட வேண்டும் என்பதை இப்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணைந்து பயணிக்க விரும்பி வந்திருக்கக்கூடிய அனைவரும் அதனை வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள். ஆகவே தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற அடிப்படையில் எதிர்காலத்தில் இது தொடர்ந்தும் பயணிக்க வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமும். அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் நாங்கள் செயற்படுவோம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே இவ்வாறான கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும். அது அந்த அடிப்படையில் இந்த விஷயங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இதேவேளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் தமிழ் மக்கள் கூட்டணி இணைவதா இல்லையா என்பது தொடர்பான முடிவு கட்சி செயலாளர் நாயகத்துடன் கலந்துரையாடிய பின்னர் விரைவில் அறிவிக்கப்படும் என அந்த கட்சியின் சார்பில் குறித்த கலந்துரையாடலில் பங்கேற்ற வீணா மணிவண்ணன் தெரிவித்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் இன்றும் தமிழ் மக்கள் கூட்டணியும் மற்ற கட்சிகளும் இணைந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கூட்டத்தின் போது நாங்கள் இந்த கலந்துரையாடல்களின் இறுதியில் தமிழ் மக்கள் கூட்டணி இந்த கூட்டமைப்பில் இணைவதா அல்லது தனித்து செயற்படுவதா என்பது தொடர்பிலான இறுதி தீர்மானத்தை எடுத்து அறிவிக்கும் என்பதை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கூட்டத்திலே அனைத்து கட்சிகளுக்கும் நாங்கள் தெரிவித்திருந்தோம். இன்றைய தினமும் அதன் தொடர்ச்சியாக சில விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்ட விடயங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த கூட்டமைப்பில் யார் யார் இருக்கப் போகின்றார்கள், அந்த கூட்டமைப்பு எவ்வாறு ஒன்றிணைய போகின்றோம், எவ்வாறு வேட்பாளர்களை தெரிவு செய்வது போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றன. இன்று நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய முடிவை விரைந்து தெரிவிக்குமாறு மற்ற கட்சிகளால் கோரப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் நாயகம் இந்த பேச்சுவார்த்தைகளிலே நேரடியாக கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் அவருக்கு இந்த விடயங்கள் தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக நாங்கள் அறிவிப்போம். இன்று அல்லது நாளை எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு ஏனைய கட்சிகளுக்கு அறிவிக்கப்படும். நாங்கள் கலந்துரையாடல்களின் பொறுத்து தான் எங்களுடைய கட்சி முடிவெடுக்கும். எந்த ஒரு முடிவுக்கும் நாங்கள் இப்பொழுது எதிருமல்ல, ஆதரவுமல்ல, இணங்கிவிட்டோம் என்றுமில்லை, இணங்கவில்லை என்றுமில்லை. ஆனால் ஒட்டுமொத்த பேச்சுவார்த்தைகளின் இறுதியில் நாங்கள் தீர்மானத்தை எடுப்பதற்கு முடிவு செய்திருக்கிறோம். கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட ஆயுர்வேத வைத்தியசாலை இதுவரை திறக்கப்படவில்லை என மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையினால் கண்டாவளை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட தர்மபுரம் பகுதியில் பல மில்லியன் ரூபாய் செலவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட ஆயுர்வேத வைத்தியசாலை இதுவரை திறக்கப்படவில்லை என பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். பணிகள் நிறைவு பெற்று 7 வருடங்கள் கடந்த நிலையிலும் இன்று வரை கட்டடம் மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்படவில்லை என மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். தர்மபுரம் மேற்கு பகுதியில் பல வருட காலமாக ஆயுர்வேத கட்டடம் ஒன்று அமைக்கப்பட்டு அது செயற்பாடு இல்லாமல் காணப்படுகிறது. நிறைய மக்கள் பரந்தன் பகுதிக்கும் புதுக்குடியிருப்பு பகுதியிலும் சென்று இதன் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கண்டாவளை பிரதேசத்தில் 16 கிராமங்கள் இருக்கின்றது. இந்த 16 கிராமத்திலும் வசிக்கும் மக்கள் தங்களது சேவையை பெற்றுக்கொள்ளத்தக்கதான மத்திய பகுதியாக தர்மபுரம் மேற்கு இருந்தும் ஆனால் இந்த வைத்தியசாலை ஏன் செயலிழந்து இருக்கின்றது என்பது நமக்கு தெரியவில்லை. எனவே வெகு சீக்கிரத்தில் இந்த வைத்தியசாலையின் செயற்பாட்டை ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். 11 வருஷமாக கட்டி மூடப்பட்ட நிலைமையிலே இருக்குது. ஆனால் அந்த கட்டடத்தில் ஆடு மாடுகள் இதுகள் தான் வசித்து வருகிறது. மக்களுக்கு எந்தவித ஒரு பலனும் இல்லாமல் இருக்குது. இதுவரை காலமும் இந்த மக்கள் பயன்பாட்டுக்கு விடாமல் இந்த கட்டடம் அப்படியே கட்டடத்தை வேலையை நிறுத்தி இப்படியே ஒரு பட்டக்காடுகளாகவும் மாடு படுக்கிற இடங்களாகவும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இது உண்மையிலேயே இந்த மக்கள் சரியான விமர்சனங்களை
வைத்துக்கொண்டே இருக்கின்றார்கள். ஏன் இந்த வைத்தியசாலை இப்படி இருக்கின்றதும் அடுத்தது ஏன் இதில் மாடு படுக்குதுன்ற ஒரு விஷயத்தையும் மக்கள் கேட்கிறார்கள். முதியோர்கள் சரியான ஒரு கஷ்ட நிலையில் இருக்கிற காரணத்தால் அவர்கள் போக்குவரத்து செலவுகள், போக்குவரத்து போய் வர பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இந்த மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டால் வரப்பிரசாதமாக காணப்படும். மட்டக்களப்பு வாகரை புச்சாங்கேணியில் சேனை பயிற்சியாளர்களின் குடிசைகளை வனவள திணைக்கள அதிகாரிகள் தீயிட்டு எரித்துள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். மட்டக்களப்பு வாகரை புச்சாக்கேணி கிராம சேவகர் பிரிவில் உள்ள 4ஆம் கட்டை பகுதியில் சேனை பயிற்சியில் ஈடுபட்டு வருவோரின் குடிசைகளை வனவள திணைக்கள அதிகாரிகள் எரித்து அழித்துள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். புச்சாங்கேணி கிராம சேவையாளர் பிரிவுக்குட்பட்ட 4ஆம் கட்டை, 3ஆம் கட்டை, பெருகல், கல்லரிப்பு ஆகிய பகுதிகளிலேயே சேனை பயிற்சியாளர்களின் குடிசைகள் எரிக்கப்பட்டுள்ளன. சுமார் 13 குடிசைகள் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளதுடன் பயிற்சிகைக்காக வைக்கப்பட்டிருந்த கச்சான், சோழன் விதைகளையும் வனவள திணைக்கள அதிகாரிகள் எடுத்துச் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் வாகரை பிரதேச செயலாளர், மட்டக்களப்பு மாவட்ட காணி உரிமைக்கான வலையமைப்பு ஆகியவற்றின் கவனத்திற்கு பாதிக்கப்பட்ட மக்களினால் இவ்விடயம் கொண்டுவரப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட அரசாங்க அதிபர், மட்டக்களப்பு மாவட்ட மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆகியோருக்கும் மாவட்ட காணி உரிமைக்கான வலையமைப்புக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரனுடன் தொடர்பு கொண்டு கேட்டபோது இது தொடர்பிலான தகவல்கள் தனக்கும் கிடைத்துள்ளதாகவும் வாகரை பிரதேச செயலாளருடன் தொடர்பு கொண்டு முழுமையான அறிக்கையினை கோரியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் அந்த பகுதிகள் பிரதேச செயலகத்திற்கு சொந்தமான காணிகளை கொண்ட பகுதியாக உள்ளது என்பதை பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளதாகவும் இது தொடர்பில் அப்பகுதிக்கு அவர் நேரடி விஜயம் செய்து உறுதிப்படுத்தியதன் பின்னர் அங்கு இடம்பெற்ற சம்பவத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அரசாங்க அதிபர் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு வற்றாப்பளை பகுதியில் சிறுவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு வற்றாப்பளை பகுதியில் 16 வயது சிறுவன் நீர்நிலையில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இருந்து முல்லைத்தீவு வற்றாப்பளையில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்ற சிறுவர் நேற்று காணாமல் போயிருந்த நிலையில் உறவினர்களால் தேடப்பட்டு வந்தார். இன்று தேடுதல் நடத்திய போது அருகில் உள்ள நீர்நிலையில் இருந்து சடலம் மீட்கப்பட்டது. இந்த நிலையில் முள்ளியவளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள பாட்டாளிபுரத்தில் காட்டு யானையின் தாக்குதலுக்குள்ளாகி இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த நபர் கூலி வேலை செய்துவிட்டு துவிச்சக்கர வண்டியில் வீடு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போதே யானையின் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளதாக தெரிய வருகின்றது. உயிரிழந்தவர் தோப்பூர் பாட்டாளிபுரத்தைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையான 37 வயதுடைய கந்தசாமி சுரேஷ் என தெரிய வருகிறது. உயிரிழந்தவரின் சடலம் மூதூர் தள வைத்தியசாலையில் வைக்கப்பட்டு நீதிவானின் விசாரணையின் பின்னர் இன்று காலை உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சம்பூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அம்பாறை கல்முனையில் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற பொருட்கள் மீட்கப்பட்டு அளிக்கப்பட்டன. அம்பாறை கல்முனையில் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற உணவு பண்டங்கள் மற்றும் பொருட்களை முறைகேடான வகையில் தயாரித்து வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்ட வர்த்தக நிலையங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு பாவனைக்கு உதவாத பொருட்கள் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டன. பிராந்திய சுகாதார பணிப்பாளர் டாக்டர் சஹிலா இஸ்லிஸ்தீன் ஆலோசனை மற்றும் வழிகாட்டலில் நேற்றைய தினம் களத்திற்கு சென்றபோது பொது சுகாதார பரிசோதகர்கள் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற உணவு பண்டங்கள் மற்றும் பொருட்களை மீட்டனர். நடவடிக்கையின் போது சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் ஜே மதன் தலைமையிலான பொது சுகாதார பரிசோதகர்கள் பங்கேற்றனர். 5 உணவக நிலையங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்குரிய சான்றுகளையும் பொது சுகாதார பரிசோதகர்கள் வழங்கினர். பெருந்தோட்ட மக்களுக்கு அரசு சேவையை முழுமையாக பெற்றுக் கொடுப்பதே தமது நோக்கமாகும் என நுவரெலியா தலவாக்கலை பிரதேச செயலாளர் எஸ் பிரேமசிங்க தெரிவித்துள்ளார். பெருந்தோட்டத்தில் வாழும் மக்களுக்கு அரசு சேவையை முழுமையாக பெற்றுக் கொடுப்பதே தமது நோக்கமாகும் எனவும் அதற்கு அமைவாக அதிகாரிகள் நேரடியாக மக்களை சந்தித்து பணிகளை முன்னெடுத்து வருவதாகவும் நுவரெலியா தலவாக்கலை பிரதேச செயலாளர் எஸ் பிரேமசிங்க தெரிவித்துள்ளார். பத்தனை விடிவெள்ளி சிவில் அமைப்பின் அரசணையில் போரஸ்ட் கிரீக் தோட்டத்தில் இயங்கும் உதயதாரகை பெண்கள் அமைப்பின்
வாழ்வாதாரத்தை அதிகரிக்கும் வகையில் லிந்துல விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் உதவியுடன் சிறுநிதி வங்கி விடிவெள்ளி அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சமூக பிரியன் தலைமையில் நேற்று தோட்டத்தில் திறந்து வைக்கப்பட்ட போதே இவ்வாறு குறிப்பிட்டார். பெண்களுக்கு பிரதேச செயலகத்தினூடாக ஆலோசனைகள் மற்றும் பயிற்சிகளை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் ஒவ்வொரு தோட்டங்களிலும் பெண்கள் குழுக்கள் அமைத்து அதனூடாக வாழ்வாதார பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க முடியும் எனவும் தலவாக்கலை பிரதேச செயலாளர் எஸ் பிரேமசிங்க குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் விவசாய திணைக்கள ஆணையாளர் டிலானி, லிந்துன விவசாய திணைக்கள உத்தியோகஸ்தர் அஜித், பிரிட்டோ நிறுவனத்தின் உதவி நிறைவேற்று பணிப்பாளர் கருணாகரன், பிரதேச செயலக உத்தியோகஸ்தர்கள், தோட்ட அதிகாரிகள், பிரஜாசக்தி அதிகாரிகள் என பலரும் பங்கேற்றனர். மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தில் மகா சிவராத்திரி வழிபாடுகள் இன்று காலை முதல் இடம்பெற்று வருகிறது. மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தில் மகா சிவராத்திரி நிகழ்வு இன்று இடம்பெற்று வருகின்ற நிலையில் உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் நேர்த்தி கடன்களை செலுத்த வருவதுடன் வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். சிவபக்தர்கள் மன்னார் பாலாவியில் நீராடி பாலாவி தீர்த்த நீரை திருக்கேதீஸ்வர ஆலயத்தில் உள்ள மகா சிவலிங்கத்திற்கு நீர் வார்த்து நெய் விளக்கு ஏற்றி வேண்டுதல்கள் மற்றும் நேர்த்தி கடனை இன்று அதிகாலை தொடக்கம் செலுத்தி வருகின்றனர். மகா சிவராத்திரி நிகழ்வையொட்டி விசேட போக்குவரத்து சேவைகள், குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் சிவராத்திரி நிகழ்வுகளை முன்னிட்டு திருக்கேதீஸ்வர திருப்பணி சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பல்வேறுபட்ட இந்து கலாச்சார நிகழ்வுகள், அறநெறி சொற்பொழிவு நிகழ்வுகளும் இடம்பெற்று வருகின்றது. இம்முறை விசேட போலீஸ், இராணுவம் மற்றும் அதிரடி படையினரின் பாதுகாப்பும் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் ஏனைய நாடுகளில் இருந்து சுமார் 8 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் சிவராத்திரி நிகழ்வில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்துக்களின் முக்கிய விரதங்களில் ஒன்றாக கருதப்படும் சிவராத்திரியை முன்னிட்டு மட்டக்களப்பு தோற்றாத்தீவு கோம்பு சந்தி பிள்ளையார் ஆலயத்தில் சித்தர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட உயிர் லிங்கத்திற்கு அடியார்களின் கைகளால் விசேட அபிஷேகம் செய்யப்பட்டது. ஆலயத்தின் புனித கங்கையான பாலாறு பாலபுஷ்கரனில் இருந்து ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ விநாயகமூர்த்தி குருக்கள் தலைமையில் தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு உயிர் லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. பெருமளவான அடியார்கள் அபிஷேகத்தில் கலந்து கொண்டதுடன் பக்தி பூர்வமாக சிவராத்திரி வழிபாடுகளும் இடம்பெற்று வருகின்றது. சிறந்ததொரு நாட்டை உருவாக்கிக் கொள்ள ஒரே தேசமாக நாம் அனைவரும் முன்னோக்கி செல்ல வேண்டும் என சிவராத்திரி வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மகா சிவராத்திரி தினம் உலகிலும் வாழ்விலும் மாயை இருளை வெற்றி கொள்வதை குறிக்கிறது எனவும், எனவே மாயை இருள் நீங்கி ஒளி பிரகாசிக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்து பக்தர்கள் இந்த நாளில் இரவு முழுவதும் விரதமிருந்து தான தர்மங்களில் ஈடுபடுகின்றனர் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பல யுகங்களாக எம்மை சகோதரத்துவத்திலிருந்து ஒதுக்கி வைத்த பிரிவு பிளவுகளை உருவாக்கிய இருள் திரையை கிழித்து ஒற்றுமையை கட்டியெழுப்பி இந்த பூமியில் ஒரு புதிய யுகத்தின் உதயத்தை காணும் வேளையில் இந்த தருணம் வந்திருக்கிறது. இரு மதங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை முன்பை விடவும் வரவேற்று பாதுகாத்து நாட்டின் அனைத்து மக்கள் குழுக்களும் ஒவ்வொருவரும் மத்தியில் கௌரவம், அன்பை முன்னிலைப்படுத்தி எமது தாய் நாட்டின் சுபிட்சத்துக்காக அர்ப்பணிக்கும் தருணமாகும். இந்த வலுவான களத்திலிருந்து சிறந்ததொரு நாட்டை உருவாக்கிக் கொள்ள ஒரே தேசமாக நாம் அனைவரும் முன்னோக்கி செல்ல வேண்டும். அனைவரும் கோரும் நல்லதொரு அரசியல் கலாச்சாரத்துடன் கூடிய பலமான நாட்டை கட்டியெழுப்பும் பல புதிய அரசியல், பொருளாதார, சமூக மாற்றங்கள் பலவற்றுடன் தற்போது நாம் மறுமலர்ச்சி யுகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். மகா சிவராத்திரி தினத்தில் ஒளிரச் செய்யப்படும் விளக்குகளின் ஒளியால் ஒருமித்த மனங்களுடன் நாம் தேர்ந்தெடுத்த பாதையை மென்மேலும் ஒளிரச் செய்ய இலங்கையர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றேன் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இலங்கை பல மதங்கள், பல இனங்கள் கொண்ட நாடாக இனமத கலாச்சார மற்றும் பன்முகத்தன்மையின் அழகையும் மதிப்பையும் அங்கீகரிப்பதற்கு
சிவராத்திரி தினமான இந்நாளில் நாம் மறந்துவிடக் கூடாது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பரவசத்துடன் கொண்டாடப்படும் மகா சிவராத்திரி தினம் இன்றாகும். அதற்காக வாழ்த்துச் செய்தி அனுப்புவதை பாக்கியமாக கருதுகிறேன். இது சிவபெருமானுக்கு யாகம் செய்யும் இந்து பக்தர்களின் சமய பண்டிகையாகும். இதில் இந்து சமய பக்தர்கள் இரவில் விரதமிருந்து சிவபெருமானுக்கு பூஜை செய்வதன் மூலம் மாயை எனும் இருள் நீங்கி அறிவொளி பிறக்கட்டும் என்னும் பிரார்த்தனையை செய்கின்றனர். சிவபெருமானின் திருநாளை குறிக்கும் நம்பிக்கைகள் முழு உலகிலும் ஆன்மீக விழிப்புணர்வை உருவாக்கி நேர்மை, தாராள மனப்பான்மை மற்றும் மன்னிப்பு ஆகிய உண்மை பண்புகளுடன் வாழ உலகை அழைக்கின்றன. இந்த நற்பண்புகளின் அடிப்படையில் நாம் ஒரு நாடாக செயல்பட்டால் இருள் நீங்கி ஞான ஒளியுடன் தற்போதுள்ள வங்குரோத்து நிலையிலிருந்து விடுபட்டு அமைதி, வளம், நல்லிணக்கம் ஆகியவற்றை ஏற்படுத்த முடியும் என்பது எனது நம்பிக்கை. இது நம் நாட்டின் எதிர்காலத்திற்கு பெரும் உதவியாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. பல மதங்கள், பல இனங்கள் கொண்ட நாடாக இன, மத, கலாச்சார மற்றும் பன்முகத்தன்மையின் அழகையும் மதிப்பையும் அங்கீகரிப்பதற்கு இந்த நாளில் நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே மகா சிவராத்திரி தினத்தை கொண்டாடும் சகோதர இந்துக்கள் மற்றும் முழு உலக வாழ் மக்களும் பிரார்த்திப்பதைப் போல ஆன்மீக விடுதலையின் மூலம் அமைதியையும் சமாதானத்தையும் பிரார்த்தனை செய்கிறேன் என தெரிவித்தார். யாழ்ப்பாணம் கங்காதேவி துறைமுக அபிவிருத்தி தொடர்பில் மீனவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். மீனவர்களின் கருத்துக்களை உள்வாங்காது யாழ்ப்பாணம் கங்காதேவி துறைமுகத்தை அதிகாரிகள் அபிவிருத்தி செய்து வருவதனால் மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். அந்த கடற்பகுதியில் மீனவர்களின் படகு ஒன்று விபத்துக்குள்ளான நிலையில் குறித்த மீனவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மீனவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இந்த துறைமுகம் எங்களுக்கு சாதகமாக இல்லை, இது ஒரு பாதகமாக தான் இருந்து கொண்டிருக்குது. நாங்கள் இது எங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை செய்து தர சொல்லி நாங்கள் அடிக்கடி உரிய அதிகாரிகளிடம் போய் விண்ணப்பித்த போதும் அவை எங்களுக்கு உகந்ததாக செய்கிறது மாதிரி இல்லை. தாங்கள் நினைச்ச மாதிரி தான் அதை செய்கிறதுக்கான ஒழுங்குகள் செய்திருக்கணும். அதால் எங்களுக்கு சரியான ஒரு பாதிப்பாக இருக்குது. இன்றைய நாளிலும் என்னுடைய மகன் அதில் பெரிய ஆபத்தில் சிக்கப்பட்டு அந்த கட்டு மரத்தோடு கவுண்டு ஓட்டுண்டு அவர் பெரிய அவசர சிகிச்சையில் இதுக்கு யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். இதால் எங்களுக்கு பெரிய ஒரு துன்புறுத்தல் மாதிரி கிடக்குது. எங்களுக்கு உரிய அதிகாரிகள் இதை கருத்தில் எடுத்து இதை சரியான முறைக்கு இதை செய்து வந்தால் எங்களுக்கு உகந்ததாக இருக்குமென்றதை நாங்கள் தன்றோம். என்னென்னு கேட்டால் அவை தாங்கள் நினைச்ச மாதிரி தான் அதை செய்கிறதுக்கான ஒழுங்குகளை செய்திருக்கணும். நாங்கள் இதில் வாதாடி கூட சொல்லி பார்த்தேன். என்னென்னு கேட்டால் இதில் இந்த மண் அடையுது, இதோட எங்களுக்கு கடல் ஓட்டத்துக்கு இது செய்ய முடியாமல் கிடக்குது. இந்த மண்ணை இந்த கரையை துறந்த ஒரு பக்கத்து சைட்டை துறந்து தந்தால் எங்களுக்கு வந்ததாக இருக்குமென்று சொல்லி பல முறை நான் அவரோட கேட்டபோது அவர் அப்படி இல்லை, இப்படித்தான் செய்யலாமென்று சொல்லி நான் சொன்னேன். நீங்கள் படித்து சேர் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், நாங்கள் இதில் இந்த அனுபவத்தில் இதை சொல்லுறோம்னு சொன்னேன். இந்த அனுபவத்தில் நாங்கள் இந்த நீரோட்டங்கள் எங்களுக்கு இந்த மண்ணை கரைச்சி கொண்டு போகும், நீங்கள் இந்த சைட்டுகளை துறந்து தந்தால் எங்களுக்கு நல்லதாக இருக்கும் என்று சொன்ன போது அவர் அப்படி இல்லை, இப்படித்தான் எங்களுக்கு நாங்கள் செய்ய முடியும், கடலில் எந்த வித இதுவும் செய்ய இயலாதான்னு சொல்லி அவர் ஒரு அந்த பழிவாங்கல் தன்மை மாதிரி தான் அவற்றை போக்கு செய்து கொண்டு இருக்குது. அதை உரிய அதிகாரிகள் கருத்தில் கொண்டு இதை எங்களுக்கு ஒரு நல்ல முறையால் செய்து தந்தால் உகந்ததாக இருக்கும் என்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜனாதிபதி ஐயாவுக்கும் எங்களோட கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் ஐயாவுக்கும் அறிய தருகிறோம். என்னென்னு சொன்னால் நாங்கள் நேற்று இந்த துறைமுகத்தை பற்றி இதில் அறியப்படுத்தி எங்களோட சூட்டிப்பி எல்லாருக்கும் அறியப்படுத்தினாங்கள். அதுக்கு பின்பு இன்றைக்கு காலை நேற்று பின்னேரம் நான் சொல்லி போட்டு போனது எங்களுக்கு இந்த துறைமுகம் நாங்கள் தொழில் செய்கிறதுக்கு போகிறதுக்கு பாதை எடுத்து தரமடியும். இன்றைக்கு 5 நாள் கூட அந்த துறையை அதைத்தான் மட்டும் தோண்டி கொண்டிருக்கிறேன். ராத்திரி எங்கண்ட தொழிலாளிகள் முழு தொழிலாளிகளும் தொழிலுக்கு போகலை. என்ன காரணம்டா எங்களோட இன்ஜினியர் சொன்ன மாதிரி அங்கே வேலை செய்து எங்களோட பாதையை மறைச்சு போட்டினேன். அப்போ ஒரு சின்ன ஒரு ஒட்டியடி பாதை தான் இருந்தது. எல்லாம் காரணம் எங்களோட இன்ஜினியர். என்ன காரணம்டா அவர் நினைக்கிறார் இது குளம்ண்டு. இது குளம் இல்லையா, எங்கண்ட ஊர்ல ஆழ்வ கடல். அந்த ஆழ்வ கடலுக்கு நாங்க சொல்றோம் எங்கட மக்கள்கிட்ட விருப்பத்தை இவைய செய்யற நோக்கம் இல்லை, தங்கட விருப்பம் மாதிரி தான் செய்யறாரு. அதுல சொல்றார் என்ன ஒரு 5 மீட்டர் குறைக்க வேணும்ண்டு. அப்படி எங்களுக்கு தேவையில்லை. எங்கண்ட குறிக்கோள் 2 வளமும் ஓபன் பண்ணி எங்களுக்கு முன் துறைமுகம் சாடியா சொல்லுங்க. கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் ஐயாண்ட ஜனாதிபதி ஐயாண்ட இது ஒரு நேரடியா பார்த்து எங்களோட விருப்பப்படி இதை செய்து தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். செய்திகள் தொடர்கின்றன.
மொரட்டுவை பல்கலைக்கழக ஆய்வகத்தில் நேற்று இரசாயன கசிவு ஏற்பட்டுள்ளது. கொழும்பு மொரட்டுவை பல்கலைக்கழக ஆய்வகத்தில் நேற்று இரசாயன கசிவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு தீயணைப்பு பிரிவின் 3 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதுடன் அணுசக்தி அதிகார சபையின் அதிகாரிகள் குழுவும் குறித்த இடத்திற்கு சென்று ஆய்வுகளை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு சின்ன ஊரணி மெதடிஸ்த திருச்சபையின் பாபர அட்கின்ஸ் நிறுவன அபிவிருத்தி திட்டத்தில் சிறார்களுக்கான 3வது மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது. மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட சின்ன ஊரணி மெதடிஸ்த திருச்சபையின் பாபர அட்கின்ஸ் சிறுவர் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நிறுவர்களுக்கான மருத்துவ முகாம் இன்று நடத்தப்பட்டது. காது, மூக்கு, தொண்டை ஆகியவை பரிசோதிக்கப்பட்டன. சின்ன ஊரணி மெதடிஸ்த திருச்சபை வளாகத்தில் திருச்சபையின் பாபர அட்கின்ஸ் சிறுவர் அபிவிருத்தி திட்ட இயக்குனர் அருள்பணி ஜெகதாஸ் அடிகளார் தலைமையில் திட்ட முகாமையாளரின் ஒருங்கிணைப்பில் மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. சின்ன ஊரணி மெதடிஸ்த திருச்சபையின் குருவானவர் அருள்பணி லக்ஸ் தோன்மனார், கிராம சேவை உத்தியோகத்தர் விமலஸ்ரீ, பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் தீபகரன், மாவட்ட செயலக கிறிஸ்தவ மத அபிவிருத்தி உத்தியோகத்தர் டெய்சி கேர்ஷோன் மற்றும் பாபர அட்கின்ஸ் சிறுவர் அபிவிருத்தி திட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். வாழைச்சேனை மருதநகர மெதடிஸ்த திருச்சபையினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற ஹனியல் சிறுவர் அபிவிருத்தி திட்டத்தின் இளையோர் திட்ட நிறைவு விழா நிகழ்வில் கிரானை சிறப்பாக நடைபெற்றது. கிராம மட்ட அமைப்புகளோடு இணைந்து வாழைச்சேனை இலங்கை மெதடிஸ்த திருச்சபை சேகரத்தின் முகாமை குரு அருட்கலாநிதி KS நிஷாந்தன் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது. 2020ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட திட்டமானது இளம் வாலிப பிள்ளைகளை ஆரோக்கியமான மனவளர்ச்சி நிலைமைகளுக்குள் பழக்கப்படுத்தி வீணான பொழுதுபோக்கினை குறைத்து நற்பிரஜைகளை உருவாக்கும் நோக்குடன் முன்னெடுக்கப்பட்டது. இந்த திட்டத்தில் பயிற்சிகளை முடித்தவர்களுக்கு பயிற்சிகளின் அடிப்படையில் சுயதொழிலுக்கான உபகரணங்களும் வழங்கப்பட்டன. நிகழ்வில் மாணவர்களின் கலை கலாச்சார நிகழ்வுகளும் நடைபெற்றன. கிரான் மெதடிஸ்த திருச்சபையின் அருட்தந்தை டி இனோசன் உட்பட பிரதேசத்தின் கிராம சேவை உத்தியோகத்தர்கள், கோரளைப்பற்று பிரதேச செயலகத்தின் குறித்த திட்டத்திற்கு பொறுப்பான அபிவிருத்தி உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டனர். அம்பலாங்குடை இரட்டை கொலை தொடர்பில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் நீதிமன்றில் ஆஜரானார். அம்பலாங்குடை போலீஸ் பிரிவின் ஊரவத்த பகுதியில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். போலீஸ் தலைமையகத்தினால் ஊடகங்களுக்கு விடுக்கப்பட்ட அறிக்கையிலேயே இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடம் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி அன்று அம்பலாங்குடை போலீஸ் பிரிவின் ஊரவத்த பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த ஆண் ஒருவர் மற்றும் பெண் ஒருவர் மீதும் மற்றொரு மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் துப்பாக்கிச் சூட்டை நடத்தினர். துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்கள் தப்பிச் சென்றதுடன் சந்தேக நபர்களை கைது செய்ய அம்பலாங்குடை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். அதன்படி இந்த குற்றத்திற்கு உதவியதற்காக கைது செய்ய தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் நேற்று சட்டத்தரணி மூலம் பலப்பெட்டிய நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜரானார். இதன்போது சந்தேக நபரை எதிர்வரும் மார்ச் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பொல் ஹன்னாவ வட்டப்பல பகுதியைச் சேர்ந்தவர் என்பதுடன் குற்றச் செயலுக்கு பிறகு தப்பிச் செல்ல சந்தேக நபர்கள் பயன்படுத்திய காரின் சாரதியாக இவர் செயற்பட்டுள்ளமை தொடர்ச்சியான விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அம்பலாங்குடை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மித்தனிய முக்கொலை தொடர்பாக மேலும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று வீரகெட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வகமுல்ல பகுதியில் தங்காலை குற்ற விசாரணை பணியக அதிகாரிகள் குழு ஒன்று அந்த சந்தேக நபரை கைது செய்தது. இந்த சந்தேக நபர் முக்கொலைக்கு உதவி செய்த சதி செய்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அவர் கைது செய்யப்பட்டு மித்தனிய போலீஸ் நிலையத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஹக்கூர்வெல பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடையவர் ஆவார். கடந்த 18ஆம் தேதி நடைபெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டில் அருணவிதானகமகே மற்றும் அவரது 2 பிள்ளைகள் கொல்லப்பட்டனர். இதன்படி இந்த குற்றத்துடன் தொடர்புடைய 6 சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக வித்தனிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மினுவங்குட பத்தடுவன பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவரால் இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற துப்பாக்கிச் சூட்டில் 36 வயதுடைய நபர் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார்.
யாழ்ப்பாணம் நுணாவில் பகுதியில் 4 மோட்டார்களை திருடிய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கைதடி நுணாவில் பகுதியில் கல்லறியும் இயந்திரத்தில் பொருத்தப்பட்டிருந்த 4 மோட்டார்களை திருடிய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை தொழிற்சாலையில் பொருத்தப்பட்டிருந்த 4 மோட்டார்கள் காணாமல் போனதாக உரிமையாளரால் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய துரித விசாரணை இடம்பெற்றது. போலீஸ் உப பரிசோதகர் மயூரன் தலைமையிலான குழுவினர் அன்றைய தினம் மாலை திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் மட்டுவில், செம்மணி மற்றும் மானிப்பாய் பிரதேசங்களைச் சேர்ந்த மூவரையும் 12 லட்சம் பெறுமதியான மோட்டார்களை கொள்வனவு செய்த வட்டுக்கோட்டை பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரையும் கைது செய்தனர். அத்துடன் வட்டுக்கோட்டை பகுதியில் இருந்து மோட்டார்களையும் மீட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இனி தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். மட்டக்களப்பு சின்ன ஊரணி சன்ரைஸ் விளையாட்டுக் கழகத்தின் மென்பந்தாட்ட கிரிக்கெட் சுற்றுப் போட்டியின் ஆரம்ப நிகழ்வு கோலாகலமாக இடம்பெற்றது. மட்டக்களப்பு சின்ன ஊரணி சன்ரைஸ் விளையாட்டுக் கழகத்தால் வருடாந்தம் நடத்தப்படும் பிரீமியர் லீக் மென்பந்து கிரிக்கெட் போட்டியின் நடப்பாண்டுக்கான போட்டி இன்று கோலாகலமாக ஆரம்பமானது. மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட சின்ன ஊரணி கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள இளைஞர், யுவதிகள் மற்றும் சிறுவர்களின் விளையாட்டு திறமையை மேம்படுத்தும் நோக்கில் 1993ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட சன்ரைஸ் விளையாட்டுக் கழகம் கிரிக்கெட் சுற்றுப் போட்டிகளை நடாத்தி வருகிறது. 2025ஆம் ஆண்டுக்கான சிநேகபூர்வ பிரீமியர் லீக் மென்பந்து கிரிக்கெட் போட்டியின் கழக தலைவர் கந்தசாமி சத்தியசீலன் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. நிகழ்வில் பிரதம அதிதியாக மட்டக்களப்பு மாநகர சபை ஆணையாளர் என் தனஞ்சயன், கொக்குவில் போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி ஆர் வீரசிங்க, மட்டக்களப்பு குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பு அதிகாரி சேனக, கிராம சேவை உத்தியோகத்தர் விமலஸ்ரீ, சமிருத்தி உத்தியோகத்தர் எஸ் ஜெயபதி, பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் தீபகரன், மண்முனை வடக்கு விளையாட்டுத்துறை உத்தியோகத்தர் ஏ சிவகுமார் மற்றும் போட்டிக்கான அனுசரணையாளர்கள், விளையாட்டுக் கழக உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு கருவப்பங்கணி விபலானந்தா கல்லூரியின் வருடாந்த இல்ல மெய்வல்லுநர் விளையாட்டுப் போட்டி கல்லூரியின் அதிபர் எஸ் கணேசமூர்த்தி தலைமையில் கல்லூரி மைதானத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. பாடசாலை மாணவர்களின் பேண்ட் வாத்தியம் முழங்க அதிதிகள் அழைத்து வரப்பட்டு தேசிய கொடி, பாடசாலை கொடி ஏற்றப்பட்டு ஒலிம்பிக் சுடர் ஏற்றலுடன் விளையாட்டுப் போட்டி நிகழ்வுகள் ஆரம்பமானது. நிகழ்வின் பிரதம அதிதியாக மட்டக்களப்பு வலிய கல்வி பணிப்பாளர் சாமினி ரவிராஜ் கலந்து கொண்டு சிறப்பித்தார். விளையாட்டு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு வெற்றியீட்டிய மாணவர்களுக்கும் இல்லங்களுக்கும் வெற்றி கிண்ணங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. விசேட அதிதிகளாக பிரதி கல்வி பணிப்பாளர் என் குகதாசன், கிழக்கு பல்கலைக்கழக விளையாட்டு பணிப்பாளர் எஸ் திவாகரன், மாமாங்கம் இலங்கை வங்கி கிளை முகாமையாளர் ஆர் ராமேஸ்வரன் உட்பட அயல் பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். திருகோணமலை மூதூர் வலய கல்வி வலயத்துக்குட்பட்ட கிளிவெட்டி மகா வித்தியாலயத்தின் இல்ல விளையாட்டுப் போட்டி பாடசாலையின் அதிபர் பி கோணேஸ்வரராசா தலைமையில் நேற்று மாலை இடம்பெற்றது. அணிநடை உள்ளிட்ட பல விளையாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றன. பழைய மாணவர்கள், ஆசிரியர்கள் போட்டி நிகழ்வுகளும் இடம்பெற்றன. அதிதிகளாக மூதூர் கோட்ட கல்வி பணிப்பாளர் எம் ரமீம், மூதூர் வலய கல்வி அலுவலகத்தின் கணினி வளநிலைய முகாமையாளர் எம் ஜனூஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விளையாட்டு நிகழ்வுகளில் வெற்றியீட்டிய மாணவ மாணவிகளுக்கு பரிசில்களை வழங்கினர். மன்னார் மடு கல்வி வலயத்திற்குட்பட்ட கள்ளியடி அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையின் வருடாந்த திறனாய்வு போட்டி நேற்று இடம்பெற்றது. இப்பாடசாலை அதிபர் ஈனா லோரன்ஸ் தலைமையில் பாடசாலை மைதானத்தில் திறனாய்வு போட்டி இடம்பெற்றது. இதன்போது மாணவர்களின் விளையாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசில்களும் வெற்றி கடியங்களும் வழங்கப்பட்டன. வருடாந்த திறனாய்வு போட்டியில் பிரதி கல்வி பணிப்பாளர் எஸ் மதியழகன், ஆசிரியர் ஆலோசகர் கோமஸ் பெரேரா, அருட்தந்தை ஆவலின் அடிகளார், ஆசிரியர்கள், மாணவர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள் என பலரும் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலையின் வரலாந்து செயல்பட்டு மகிழ்வோம் திறனாய்வு போட்டி நேற்று இடம்பெற்றது. பாடசாலையின் அதிபர் சுதர்சினி சுதந்திரன் தலைமையில் பாடசாலை மைதானத்தில் நிகழ்வு ஆரம்பமானது. மாணவர்களின் விளையாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசில்களும் வெற்றி கேடயங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டன.
மருதங்கடி கோட்டக்கல்வி பணிப்பாளர் செல்லத்துறை ஸ்ரீ ராமச்சந்திரன், கட்டைக்காடு பங்கு தந்தை ஆன அமல்ராஜ், வெற்றிலைக்கணி கடற்படை அதிகாரி, ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் என பலரும் பங்கேற்றனர். இத்துடன் டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.